அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சேயோன் கல்வி நிலையம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம வந்து கணிதவேல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல வந்து கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து 5வது டெஸ்ட் வந்து காலையில் கொஸ்டின் பேப்பர் வச்சு எழுதியிருப்பீங்க. அந்த 5வது டெஸ்ட்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5வது டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 5வது டெஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, தனிவெட்டி மற்றும் இருக்கை அமைப்புகள் அப்படிங்கிறதான் கொடுத்துருந்தோம். தனிவெட்டியை பொறுத்தளவுக்கு வந்து தனிவெட்டியில் வந்து ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான், அந்த PNR/100 அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கை அமைப்புகள் அப்படிங்கிறதுல வந்து ஒன்றும் கிடையாது. இருக்கை அமைப்புகளில் வந்து நமக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, இடது பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, இல்லாட்டி வடக்கு பக்கத்தில் இருக்கவங்க, தெற்கு பக்கத்தில் இருக்குங்க, இல்லை என்னோட மேலே இருக்கவங்க இல்லாட்டி கீழே இருக்கவங்க அப்படின்றத வச்சு தான் சம்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இருக்கை அமைப்புகளும் ஈஸியான இதுதான். கொஞ்சம் புரிஞ்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்குரிய தனிவெட்டிக்கும் இருக்கை அமைப்புகளுக்கும் உரிய 5வது டெஸ்ட்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனிவெட்டியானது 25 ஆண்டுகளில் அசலில் 5/9 மடங்காக உள்ளது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்த உடனே நமக்கு தனிவெட்டிக்குரிய ஃபார்முலா தெரியும். தனிவெட்டி is equal to P into N into R divided by 100. இதுதான் தனிவெட்டிக்குரிய ஃபார்முலா. இதுல P அப்படிங்கிறது வந்து அசலு, N அப்படிங்கிறது வந்து காலம், R அப்படிங்கிறது வட்டி வீதம், அவ்வளவுதான். இதை வச்சுதான் மொத்த சமமே இப்ப நம்ம இருக்க போது பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனிவெட்டியானது 25 ஆண்டுகள்ல அசல்ல 5/9 மடங்காக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ தனிவெட்டி அப்படிங்கிறது நம்ம அசல் வந்து Pனே வச்சுக்கிடுவோம். Pல 5/9 மடங்கு, P இன்ட்டு அதோட 5/9 மடங்கு தான் தனிவெட்டி. தனிவெட்டி இஸ் ஈக்குவல் டு அசல் எவ்வளோன்னு தெரியாதனால அசல். எண் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 25 ஆண்டுகள். நமக்கு இப்ப கேட்டிருக்கிறது வந்து அவங்க வந்து தனிவெட்டி வீதம் என்ன, R தான் நமக்கு இப்ப கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பியும் கேன்சல், 25 அப்படின்னா இங்க 5 அதுவும் கேன்சல். ஸோ 9ன்னு இருக்கு. R இஸ் ஈக்குவல் டு இதுவும் அடிச்சோம்னா 20 வரும். 20/9. R இங்க இருக்கு, மேலே 20 பேரும், 20/9. ஸோ ஆன்சர் 20/9%. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து C, 20/9%. அடுத்து இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். HIJK மற்றும் L என்ற 5 நண்பர்கள் பள்ளியில் சிறந்த மாணவர்கள். Kயின் தரவரிசைக்கு மேலே H உள்ளார், Lக்கு கீழே H உள்ளார். I என்பவர் முதல் இடத்தில் உள்ளார், J என்பவர் கடைசி ரேங்க் இல்லை எனில் கடைசி இடத்தில் இருப்பவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். முதல்ல வந்து HIJKL 5 பேர், HIJKL 5 பேர் இருக்காங்க. பள்ளியில் நண்பர்கள் சிறந்த மாணவர்கள். Kயின் தரவரிசைக்கு மேலே H உள்ளார். Kவோட தரவரிசைக்கு மேலதான் H இருக்காரு. Kயின் தரவரிசைக்கு மேல் H உள்ளார். I என்பவர் முதல் இடத்தில் உள்ளார். இப்ப இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் வந்து Kக்கு மேல H இருக்காரு, I தான் ஃபர்ஸ்ட் இடம். I தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஸோ ஐ வந்து நம்ம மாற்றவே தேவையில்லை. கான்ஸ்டண்டா ஐ வந்து இங்கனுக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்காருன்னே வச்சுக்கிடலாம். K வந்து Hக்கு மேல, அதாவது Kயின் தரவரிசைக்கு மேல H இருக்காரு, Lக்கு கீழே H உள்ளார். Lக்கு கீழே தான் H இருக்காரு, Lக்கு கீழே H இருக்கார். ஸோ அப்ப இங்கதான் L இருக்கும். Lக்கு கீழே H இருக்கார். I என்பவர் முதல் இடத்தில் உள்ளார், அதை நம்ம முதலே போட்டுட்டோம். J என்பவர் கடைசி ரேங்க் இல்லை, J வந்து லாஸ்ட் ரேங்க் இல்லை. அப்படின்னா லாஸ்ட் ரேங்க் வந்து யாரானாலும் இருக்கலாம். ஸோ நம்ம இங்கனுக்குள்ள வச்சு கண்டுபிடிச்சிடலாம். Hக்கு மேலதான் L இருக்காங்க. ஸோ L இருக்கு, அதுக்கடுத்து H, Kக்கு மேலதான் H, அதனால இங்க K போட்டுக்கலாம். J வந்து லாஸ்ட் ரேங்க் இல்லை, J அதனால இங்க கேப்ல, இந்த கேப்ல இதுக்கு கீழேயும் இருக்கலாம், இதுக்கு கீழே இருக்கலாம், இதுக்கு கீழே இருக்கலாம், இதுக்கு கீழே இருக்கலாம். ஸோ J வந்து எங்க இருப்பான்னு நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா,
ஜே வந்து கடைசி ரங்க இல்லை அப்படின்னா கடைசி இடத்துல யார் இருப்பா? இப்போ இருக்கிறதுலே கடைசி இடத்துல இருக்கிறது வந்து இந்த கே தான் இருக்காங்க. ஸோ கடைசி இடத்துல இருக்கிறது வந்து கே தான் ஆன்சர். அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 வங்கிகளில் முதலீடு செய்கிறார். முதல் வங்கியில் ரூபாய் 500 4 வருடத்திலும் அதே தனிவட்டி வீதத்தில் 600 3 வருடத்திலும் முதலீடு செய்கிறார். இறுதியில் மொத்தமாக 190 தனிவட்டியாக கிடைத்தது எனில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான கணக்கு தான். ஒரு அமௌண்ட் இருக்கு, 500 ரூபா வந்து 4 வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல போடுறாங்க, 600 3 வருஷத்துக்கு பேங்க்ல போடுறாங்க. ரெண்டே கூட்டணும் அப்படின்னா ரெண்டோட தனிவட்டியும் 190 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதோட வட்டி வீதம் என்ன, தனிவட்டியாக கிடைத்தது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல் வங்கியில 500 PNR/100 ஃபார்முலா தான். முதல் வங்கியில P வந்து 500, எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. நமக்கு வட்டி வீதம் தெரியாது, அதுதான் R டிவைடட் பை 100. இன்னொரு இதை எவ்வளவுக்கு இது பண்றாங்க? 600. 600 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. R என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. மொத்தமா தனிவட்டி எவ்வளவு கிடைக்குதா? 190 கிடைக்குதா. ஸோ தனிவட்டி வந்து 190 கிடைக்குது. நம்ம இப்ப எல்லாத்தையும் இருக்கு, R மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடிச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 4 5 20R கூட்டல் இங்க 0 0 0 0 3 18R சீக்வல் டு 190. 20ம் 18ம் கூட்டினோம்னா 38R. 38R சீக்வல் டு 190. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 190 டிவைடட் பை 38. 38 இன்ட்டு 5 போட்டு பார்த்தோன்னா 8 40 மிச்சம் 4 3 15 19. ஸோ 38 5ஆல் அடிச்சோம்னா வருது. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 5%. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 5% அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம இப்போ 4வது கணக்கு பார்க்கலாம். 5 நண்பர்கள் ஒரு மேஜையில் வடக்கு மற்றும் தெற்கு பார்த்து அடுத்தடுத்து, அதாவது வடக்கு தெற்குல உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் வடக்குல உட்காந்துருக்காரு, அடுத்து இன்னொருத்தர் தெற்கு பார்த்து உட்காந்துருக்காரு. ஒருத்தர் வடக்கு, இன்னொருத்தர் தெற்கு. இதுல R என்பவர் இடதுபுறத்தில் கடைசியாக வடக்கு பார்த்து இருக்காரு. ஸோ இடதுபுறத்துல R அப்படிங்கிறவர் கடைசியா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்காரு. ஆருக்கு வலதுபுறத்தில் 2வதாக T உள்ளார். ஆருக்கு வலது பக்கத்துல 2வதாக T உள்ளார். Qக்கு இடதுபுறத்தில் 3வதாக P உள்ளார் எனில் எஸ் எப்படி அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ஷன் போட்டுக்கலாம். இது வடக்கு, இது தெற்கு, கிழக்கு. எப்பவுமே மேப்ல இப்படிதான் இருக்கும். நம்ம ஸோ நம்ம அது மாதிரி எழுதிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து யார் யார் 5 நண்பர்கள் ஃபர்ஸ்ட் வந்து வடக்கு மற்றும் தெற்கு பார்த்து அடுத்தடுத்து அமர்ந்துள்ளனர். வடக்கு தெற்கு அப்படின்னா இந்த பக்கத்து தான், வடக்கு தெற்கு பார்த்து. இப்படி மேஜை எப்படி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் தெற்கு பார்த்து அமைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். ஸோ இதுதான் வடக்கு தெற்கு, வடக்கு வடக்கு தெற்கு. இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்த உடனே R என்பவர் இடதுபுறத்தில் கடைசியாக வடக்கு பார்த்து அமைந்துள்ளார். ஸோ வடக்கு பார்த்து இடது பக்கத்துல R வந்து எதை பார்த்து அமைஞ்சிருக்காருன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்காரு. R வந்து வடக்கு பக்கம் தான் பார்த்து அமைஞ்சிருக்காரு இடதுபுறத்தில். இப்ப R வந்து இடதுபுறம் எப்படி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்காரு அப்படின்னா இடதுபுறம் அப்படின்னா இந்த சைடு தான் வரும், லெஃப்ட் சைடு தான் வரும். அதனாலதான் இந்த இது கொடுத்துருக்கோம். நம்ம வந்துள்ளார், வடக்கு பார்த்து அமர்ந்துள்ளார். Rக்கு வலதுபுறத்தில் 2வதாக T உள்ளார். Rக்கு வலது பக்கத்துல ஒரு ஆள் இருப்பாங்க, அது யாருன்னு நமக்கு தெரியல. 2வதாக T இருக்காரு. ஸோ நம்ம இங்க என்ன இதுல சொல்லியிருக்காங்க, வடக்கு தெற்கு பார்த்து அடுத்தடுத்து அமைஞ்சிருக்காங்க. இப்போ ஒருத்தர் வடக்கு பார்த்து அமைச்சாங்கன்னா இன்னொருத்தவங்க கண்டிப்பா தெற்கு பார்த்து அமைஞ்சிருப்பாங்க. அப்ப T வந்து கண்டிப்பா வடக்கு பார்த்து அமைஞ்சிருப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் மறுபடியும் தெற்கு பார்த்து அமைஞ்சிருப்பாங்க, இன்னொருத்தர் மறுபடியும் வடக்கு பார்த்து அமைஞ்சிருப்பாங்க. இப்படி டைரக்ஷன்ல தான் போகும். நமக்கு 2வது கொடுத்துருக்குது ஆருக்கு வலதுபுறத்தில் ஆரோட வலதுபுறத்துல 2வதாக T உள்ளார். Qவுக்கு இடதுபுறத்தில் 3வதாக P உள்ளார். Q வந்து இங்கதான் இருக்க முடியும். Qவுக்கு இடதுபுறத்தில் 3வதாக 1 2 3வதாக P அமைந்துள்ளார். Qவுக்கு இடதுபுறத்தில் 3வதாக P உள்ளார் எனில் S அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருப்பார்? S வந்து கம்பல்சரி இங்கே தான் இருந்திருப்பாங்க. இப்போ Qவுக்கு 3வது இடம் அப்படின்னா
இங்கனக்குள்ள போட்டோம்னா 3வது இடமும் வராது, இங்கனக்குள்ள போட்டோம்னா 3வது இடத்துல 6 இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் Q கொண்டு போய் லாஸ்ட்ல போட்டேன். ஸோ இப்போ வந்து எஸ் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெற்கு டீயின் வலப்பக்கம் ஃபேசிங் சவுத் அண்ட் ரைட், தெற்கு டீயின் வலது பக்கம், Qவின் இடது பக்கம், டீயின் வலது பக்கம், Pயின் இடப்பக்கம். நமக்கு வந்து டி வந்து வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்காரு. ஸோ அதனால அவரோட வலப்பக்கம் தான், டீயோட வலப்பக்கம் தான். டீயின் வலப்பக்கத்திலே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா எஸ் வந்து எதை பார்த்து அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா தெற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்காங்க, வடக்கு பார்த்து இல்ல, தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். எஸ் அப்படிங்கிறவங்க தான் தெற்கு நோக்கி டீக்கு வலது பக்கத்தில் அமைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து ஏ, தெற்கு பக்கம் டீயோட வலது பக்கம் அமைந்திருப்பார். அடுத்து 5வது கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 4000க்கு 6% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியானது 5000க்கு 12% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியும் சமம் எனில் ஆரின் மதிப்பு என்ன? ஸோ 2 இதோட வட்டி வந்து சமம் அப்படின்னா ஆரோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4000க்கு PNR/100 ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் 4000, பி வந்து 1 4000, 6% வந்து நமக்கு தெரியாது 6, எண் வந்து 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி டிவைடட் பை 100, இதற்கு கிடைக்கிற தனி வட்டியும் 5000க்கு 12% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியும் சமம் எனில் ஆரின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 5000க்கு 12%, இதுல வந்து 12% கொடுத்துருக்காங்க. 12% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியும் சமம் எனில், ரெண்டுமே சமம் தான். இந்த ஆரோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 100ம் இதுவும் கேன்சல், 1 2 3 1 2 3, இங்கே 4ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 3, இந்த 3மே இந்த 3ம் கேன்சல். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 × 2 10%. இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து ஏ 10% அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட ஆன்சர். நம்ம இப்ப 6வது கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்குல ஜே, கே, எல், எம், என் மற்றும் ஓ என்ற நண்பர்கள் ஒரே இடத்தில் வேலை புரிகின்றனர். ஜே என்பவர் எல்லை விட அதிகமாகவும் எம்ஐ விட குறைவாகவும் வருமானம் பெறுகின்றார். கே என்பவர் ஜேயை விட அதிகமாகவும் எண்ணை விட குறைவாகவும் பெறுகின்றார். என் என்பவர் ஓவை விட குறைவாகவும் எம்ஐ விட அதிகமாகவும் பெறுகிறார். கே என்பவர் எம்ஐ விட குறைவாக பெறுகிறார் எனில் யார் அதிகமாக வருமானம் பெறுவார்? கணக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு நான் நினைக்குவேன்னா ஒவ்வொரு பாயிண்டையும் தனித்தனியா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்னாலே இந்த கணக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஜே, கே, எல், எம், என், ஓ, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 1 2 3 4 6 பேர் இருக்காங்க, ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஜே என்பவர் எல்லை விட அதிகமாகவும் எம்மை விட குறைவாகவும் வருமானம் பெறுகிறார். ஃபர்ஸ்ட் இது வந்து ஜே அப்படிங்கிறவர் வந்து எல்லை விட அதிகமாக வருமானம் வாங்குறாரு. ஸோ எல்லை விட அதிகமாக வருமானம் வாங்குறாரு, ஆனா எம்மை விட குறைவா வாங்குறாரு. எம்மை வாங்குறதோட குறைவா தான் வாங்குறாரு, வருமானம் பெறுகிறார். கே என்பவர் இது வந்து ஒரு செட் இருக்கட்டும், கொடுத்திருக்குது. அதுக்கடுத்து கே என்பவர் ஜேயை விட அதிகமாகவும் எண்ணை விட குறைவாகவும் பெறுகிறார். நெக்ஸ்ட் வந்து கே அப்படிங்கிறவங்க வந்து கே என்பவர் ஜேயை விட அதிகமாக வாங்குறாரு, ஜேயை விட அதிகமாகவும் எண்ணை விட குறைவாகவும் பெறுகிறார், எண்ணை விட குறைவாகவும் பெறுகிறார். இது வந்து ஒரு 2வது செட் வச்சுக்கிறதா. என் என்பவர் ஓவை விட குறைவாகவும் எம்மை விட அதிகமாகவும் பெறுகிறார். என் என்பவர் ஓவை விட குறைவாகவும் எம்மை விட அதிகமாகவும் பெறுகிறார். அடுத்து கே என்பவர் எம்மை விட குறைவாக பெறுகிறார். கே அப்படிங்கிறவர் வந்து எம்மை விட கம்மியா வாங்குறாரு, கே அப்படிங்கிறவர் வந்து எம்மை விட கம்மியா வாங்குறாரு. இதுல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த 3 இதுல வந்து எம் காமனா இருக்கு, அதை வச்சு நம்ம இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். எம்முக்கு கீழே தான் கே இருக்கு, ஜே இருக்கு, எல் இருக்கு. இதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா கேக்கு அப்புறம் தான் ஜே இருக்கு, கேக்கு மேலேயே என் இருக்கு, எம்முக்கு மேல என் இருக்கு. ஸோ என் ஓ, அவ்வளவுதான். இதுதான் அந்த ஆர்டரு. இந்த ஆர்டர்ல இப்ப கணக்குல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எம்மையோட குறை பெறுகிறேன் யார் அதிக வருமானம் பெறுவார்? இதுல அதிக வருமானம் பெறுவர் வந்து ஓ அப்படிங்கிறவர் தான் அதிகமான வருமானம் பெறுவார்.
நம்ம அந்த 4 இது போட்டிருந்தோம். 4 இதை வச்சு 4ஐயும் கம்பேர் பண்ணி இந்த 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 ரோல நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். அதுல வந்து யார் அதிகமா வருமானம் வாங்குறான்னு கேட்டாங்க அப்படின்னா ஓ தான் அதிகமா வருமானம் வாங்குறாங்க. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து ஓ தான் ஆன்சர். நம்ம இப்ப 7வது கணக்குக்குள்ள போலாம். 7வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி வீதத்தில் 8 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சமக்கு வந்து புக்லயே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தனி வட்டி வந்து 2 வருஷத்துல இத்தனை மடங்கா மாறுது, இத்தனை வருஷத்துல ஒரு 6 மடங்கோ 7 மடங்கோ மாறுது அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா r is equal to x minus 1 divided by n into 100. இங்க x அப்படிங்கிறது அது எத்தனை மடங்கா மாறுதோ அந்த மடங்குக்குரியது. n அப்படிங்கிறது வந்து ஆண்டு காலம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா தான், அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிடலாம். இங்கே வந்து வட்டி விதம் கேட்டிருக்காங்க, அதனால தான் ஆறுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எத்தனை மடங்கா மாறுது? 2 மடங்கா மாறுது. எத்தனை வருஷத்துல மாறுது? 8 வருஷத்துல மாறுது. ஸோ 1/8 into 100 divided by 8. 4 8 மிச்சம் 20, 2 16 மிச்சம் 4, 8 40. ஸோ 12.5. இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 12.5 அப்படிங்கிறத இந்த கணக்கோட ஆன்சர். அடுத்து 8வது கணக்கு பார்க்கலாம். 5 நண்பர்கள் ஆல்பா, பீட்டா, காமா, ரோகோ, தீட்டா ஒரு வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர். பீட்டா என்பவர் இடதுபுறத்தில் கடைசியாக அமர்ந்துள்ளார். ஆல்பா மற்றும் காமா இடையே 2 நபர்கள் உள்ளனர். பீட்டாவிற்கு உடனடி அடுத்ததாக ஆல்பா உள்ளார். பீட்டாவிற்கு வலதுபுறத்தில் 2வது ரோகோ உள்ளார் எனில் ரோகோ மற்றும் காமாவிற்கு இடையில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் அந்த கணக்கு மாதிரி தான். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து எழுதிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 5 நண்பர்கள் யார் யார் இருக்காங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்து தான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம முறை திசையை எடுத்து எழுதிக்கிடலாம். வடக்கு. ஸோ எல்லாருமே வடக்கு பக்கம் பார்த்து தான் அமர்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா, பீட்டா, காமா, ரோகோ, தீட்டா. ரோகோ தீட்டா அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீட்டா என்பவர் இடதுபுறத்தில் கடைசியாக உள்ளார். பீட்டா தான் இடது பக்கம் லாஸ்ட். ஏன்னா வடக்கு பக்கம் அப்படின்றப்ப வந்து வடக்கு பக்கம் இதுதான், இதோட லெஃப்ட் சைடு அப்படின்னா இதோட லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கத்து தான் இருக்கும். ஸோ பீட்டா தான் கடைசியா வந்திருக்காங்க. பீட்டா என்பவர் இடதுபுறத்தில் கடைசியாக உள்ளார். ஆல்பா மற்றும் காமாவிற்கு இடையே 2 நபர்கள் உள்ளனர். ஆல்பாவுக்கும் காமாவுக்கும் 2 பேர் இருக்காங்க. ஆல்பாவுக்கும் காமாவுக்கும் 2 பேர், 1 2 பேர் இருக்காங்க. ஆல்பா மற்றும் காமாவிற்கு இடையே 2 நபர்கள் உள்ளனர். பீட்டாவிற்கு உடனடி அடுத்ததாக ஆல்பா உள்ளார். கரெக்ட் தான். அப்பனா பீட்டாக்கு அப்புறம் தான் ஆல்பா அப்படி இருக்காரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட்ல இந்த சைட்ல இருப்பாரு, அதுக்கு அடுத்ததா ஆல்பா செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. பீட்டாவிற்கு உடனடி அடுத்ததாக ஆல்பா உள்ளார், அதுதான் நம்ம இப்ப போட்டோம். பீட்டாவிற்கு வலதுபுறத்தில் 2வதாக லோகோ உள்ளார். பீட்டாவிற்கு வலதுபுறத்தில் 2வதாக ஆல்பா ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க, இங்கதான் ரோகோ இருப்பாரு. சோ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம் முக்காவாசி. இதுல பீட்டாவிற்கு வலதுபுறத்தில் 2வதாக ரோகோ உள்ளார். ரோகோ மற்றும் காமாவிற்கு இடையே இருப்பவர் யார்? இங்க இது புரிஞ்சுதா? பீட்டாவுக்கு அப்புறம் 2வது இடத்துல ரோகோ, 1வது இடம் 2வது இடத்துல ரோகோ இருக்காங்க. பீட்டாவுக்கும் காமாவுக்கும் மிச்சம் இருக்கிறது தீட்டா மட்டும் தான் இருக்காங்க. பீட்டாவுக்கும் காமாவுக்கும் இடையில இருக்கிறது தீட்டா தான். சோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து சி. 8வது கணக்குக்கு ஆன்சர் சி, தீட்டா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 2800 ஆனது 3 வருடங்களில் 420 தனிவட்டி கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் அதே கால அளவில் 3200க்கு கிடைக்கும் தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தனிவட்டி வீதத்தில் 2800 ஆனது 3 வருஷத்துல 420 கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து மேல இருக்கிறத வச்சு 6% கண்டுபிடிச்சிடலாம். அந்த வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சு 3200க்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தனிவட்டி வீதத்தில் 2800 ஆனது 3 வருடங்களில் 420 தனிவட்டி கிடைக்கிறது. ஆர் வந்து என்னன்னு தெரியல. தனிவட்டி எவ்வளவு கிடைக்குதுன்னா நமக்கு
420 அப்படிங்கிறது நமக்கு தனி வட்டியா கிடைக்குது. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு 3 அடிச்சோம் அப்படின்னா 1 3 3 4 3 12. ஸோ 14 அடிச்சா 14 அடிச்சா இங்கே 2, 14 அடிச்சா இங்கே 1 இருக்கும். ஸோ 10. ஸோ 10/2. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. நமக்கு முதல் இதை வச்சு ஆர் வந்து 5% அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே வட்டி விதத்தில் அதே கால அளவில் 3200க்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3200க்கு அதே வட்டி வீதம் 5%, அதே கால அளவு 3 ஆண்டுகள் டிவைடட் பை 100 அடிச்சோம் அப்படின்னா 0 0 0 0 I3 15 32 15 I2 10க்கு 0 மிச்சம் 1 3 15 16 32 0 8 4 480. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 480. 32 × 15 போட்டோம் அப்படின்னா 480. இதுக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்குதுன்னா 480 ரூபா. ஏ தான் ஆன்சர். அடுத்து 10வது கணக்கு பார்க்கலாம். ஏ பி சி டி இ எஃப் 6 நண்பர்கள் ஒரு ஒற்றை வடிவ மேஜையில் மையத்தை பார்த்து அமர்ந்துள்ளனர். பி என்பவர் எஃப் இன் வலதுபுறத்திலும் சி இன் இடதுபுறத்திலும் உடனடியாக அமர்ந்துள்ளார். இ இன் இடதுபுறத்தில் சி உள்ளார். ஏ என்பவர் இ இன் வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். மேலும் டி இன் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார் எனில் எஃப் இன் இடதுபுறத்தில் உள்ளவர் யார்? கணக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம ஒவ்வொரு பாயிண்டா தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட மையத்தை பார்த்து தான் எல்லாருமே அமைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்து எல்லாருமே அமைஞ்சிருப்பாங்க. சர்க்கிளோட மையம் எப்படி இருக்கு அப்படின்னா இதை பார்த்து தான் எல்லாருமே அமைஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பி என்பவர் எஃப் இன் வலதுபுறத்திலும், பி அப்படிங்கிறவரு எஃப்ஓட வலதுபுறம், எஃப்க்கு வந்து இந்த பக்கம் பார்த்துருந்தாருன்னா எஃப்ஓட வலதுகை இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஃபேஸ் வந்து இந்த லெஃப்ட்ல இருக்கும். அதனால வலது பக்கம் அப்படிங்கிறது வந்து பி வரும். பி என்பவர் எஃப் இன் வலதுபுறத்திலும் சி இன் இடதுபுறத்திலும் அமைந்துள்ளார். சிக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பி இருக்காரு. பி அப்படிங்கிறவர் இ இன் இடதுபுறத்தில் சி உள்ளார். ஈயோட இடதுபுறத்துல தான் சி இருக்காரு. ஈயோட இடதுபுறத்துல தான் சி இருக்காரு. ஏ என்பவர் இ இன் வலதுபுறத்தில் உடனடியாக அமைந்துள்ளார். ஏ அப்படிங்கிறவர் ஈயோட ரைட் ஹேண்ட் சைட்ல உடனடியாக இருக்காரு. இதுதான் இங்க ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும். அதெல்லாம் உடனடியாக இருக்காரு. மேலும் டி இன் இடதுபுறத்தில் உடனடியாக ஏ என்பவர் ஈவின் வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். மேலும் டியோட இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார். டியோட இடதுபுறத்துல ஏ வந்து உடனடியாக அமர்ந்திருக்காரு. டியோட இடதுபுறம் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருக்கும். ரைட் ஹேண்ட் ஈக்கு ஈயோட ரைட் ஹேண்ட் சைடுக்கும் டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ஏ வந்து சென்டரா இருக்காரு. சரிங்களா? மேலும் டி இன் இடதுபுறத்தில் உடனடியாக அமைந்துள்ளார் எனில் எஃப் இன் இடதுபுறத்தில் உள்ளவர் யார்? எஃப் இருக்காரு. எஃப் வந்து எஃப்க்கு வந்து இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அவரோட லெஃப்ட் சைடுக்கு உடனடியாக பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து டி தான் அமர்ந்திருக்காரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி. அவ்வளவுதான். நம்ம இந்த கணக்கை பொறுத்தவரை நம்ம கொடுத்துருக்கத நம்ம இமேஜின் பண்ணி போட்டுக்கிட்டாலே இந்த கணக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒரு வட்ட வடிவ சர்க்கிள் வந்து நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ ஏ இருக்காங்க அப்படின்னா ஏவோட ரைட் சைடு இவங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா வட்டத்துல நம்ம இப்படிதான் பார்த்து நிற்போம். இப்படி பார்த்து நிக்கிறப்ப வந்து நமக்கு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். நம்ம இப்ப 11வது கணக்கு பார்க்கலாம். வட்டி விதத்தை 11% 17 1/2% உயர்த்தும் போது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது 1071.20 உயர்த்துக்கெனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 17 1/2% உயர்த்துறாங்க. 11% 17 1/2% உயர்த்துறாங்க. ஸோ தனிவட்டியானது 1021 உயருது. அதாவது ஒரு வட்டி விதத்தை ஒரு இதுல இருந்து இன்னொருத்துக்கு உயர்த்துறப்ப உயர்ற சதவீதம் தான் 1071. ஸோ நம்ம அதே தான் பிஎன்ஆர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஆர்/100 அந்த ஃபார்முலா தான் தனி வட்டினாலே. இப்போ வந்து 17 1/2 இதை தான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இந்த வட்டி விதத்துல இருந்து இந்த வட்டி விதத்தை கழிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த 1071.20 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பி வந்து என்னன்னு தெரியும், அசல் தான் நமக்கு தெரியும், அசல் தான் கேட்டிருக்காங்க. எண் வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிடலாம், ஒரு வருஷம்னு எடுத்துக்கிடலாம். இன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 17 1/2 எப்படி எழுதிக்கிடலாம் அப்படின்னா 35/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிடலாம். ஸோ இது வந்து 35 டிவைடட் பை 2 × 100. இந்த ஆரோட சதவீதத்துல இருந்து வட்டி விதத்தை 11% பி × 1 × 11%. இதை கழிக்கிறப்ப தான் நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1071.20
20 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நம்ம அதே இதை இங்கே யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 35p டிவைடட் பை 200 மைனஸ் 11p டிவைடட் பை 100. இதுதான் 1071.20. இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் 1100. இப்போ வந்து நம்ம இங்கே 200 இருக்கு, இங்கே 200னால இங்கே ரெண்டால பெருக்கிக்கலாம். 35p மைனஸ் 22p டிவைடட் பை 2 × 100 இருக்கிறதா தானே அர்த்தம். 200னால 2 × 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடலாம். எவ்வளோ கிடைக்குதுன்னா 1071.20 அப்படிங்கிறது கிடைக்குது. இங்கே 35pலேருந்து 22p கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 13p அப்படின்றது கிடைக்கும். இங்கே கீழே டிவைடில் 2 மட்டும் இருக்கட்டும், இந்த 100 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். 1071.20 அப்படின்னு மாறும். நம்ம இதை 13ஆலே அடிச்சுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் 1071.20 1071.20 13ஆல அடிக்கப்படும். 13ஆல அடிச்சோம் அப்படின்னா 4 5 6ஆல போட்டு பார்க்கலாம். 3 18க்கு 8 மிச்சம் 1 1 6 6 6 1 7 78 தான் வருது. இன்னும் 2 கூட போடலாம். 13 × 8ஆல போட்டு பார்க்கலாம். 3 24க்கு 4 மிச்சம் 2 1 8 8 2 10 104ன்னு வருது. ஸோ 13 × 8 104 31. அடுத்து 2 × 13 26. 11 6 போச்சு அப்படின்னா 5 52ன்னு வரும். 4 × 13 52. அந்த 0 அப்படியே இருக்கும், அதை மேலே போட்டுக்கிடலாம். அடித்தோம் அப்படின்னா இந்த இந்த 13 வச்சு அடித்தோம் அப்படின்னா 82 40ன்னு சொல்லிட்டு வரும். இந்த 2 வந்து அங்கே கொண்டு போய்க்கலாம். 82 40 × 2. ஸோ அதாவது 8240 × 2 போட்டோம் அப்படின்னா 0 8 4 8 2 16 16480. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து டி ஆன்சர் 16480 தான் ஆன்சர். அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்கலாம். 5 நண்பர்கள் ABCD மற்றும் E ஒரு காரை வாங்குகின்றனர். B இன் கார் மதிப்பானது C ஐ விட அதிகம் ஆனால் E ஐ விட குறைவு. A இன் கார் மதிப்பானது D ஐ விட அதிகம் ஆனால் C ஐ விட குறைவு எனில் எந்த காருடைய மதிப்பு இரண்டாவதாக உள்ளது? கொஸ்டின் வந்து எந்த காருடைய மதிப்பு இரண்டாவதாக உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ABCDE 5 பேருமே கார் வாங்குறாங்க. ABCDE 5 பேருமே ஒரு கார் வாங்குறாங்க. கார் வேணும்னா B யோட கார் மதிப்பானது C ஐ விட அதிகம். B யோட கார் மதிப்பு வந்து C யோட C வச்சிருக்க காரோட அதிகமா இருக்கு. C ஐ விட அதிகம் ஆனால் E ஐ விட குறைவு. B யோட கார் மதிப்பு வந்து E ஐ விட கம்மியா இருக்கு. E ஐ விட கம்மி தான், ஆனா C ஐ விட கூட. A இன் கார் மதிப்பானது D ஐ விட அதிகம். A யோட கார் மதிப்பு வந்து D ஐ விட அதிகம் ஆனால் C ஐ விட குறைவு. C ஐ விட குறைவு தான் எனில் எந்த காருடைய மதிப்பு இரண்டாவதாக உள்ளது? இந்த ரெண்டு தான் இந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க. நம்ம C ஐ வச்சு இதுல ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். C க்கு கீழே தான் A யும் D இருக்கு. ஸோ இங்க E B C A D அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்டோட கார் மதிப்பு வந்து E, ரெண்டாவது வந்து B. எடுத்த உடனே இங்க E கொடுத்துருக்காங்க, நம்ம E போட்டுறக்கூடாது. நம்ம இரண்டாவது மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, அதனாலதான் B. ஸோ ஆன்சர் வந்து B. இரண்டாவதாக மதிப்புள்ளது வந்து B தான் இரண்டாவது மதிப்பு, அதனாலதான் நம்ம அதை போட்டிருக்கோம். அடுத்த கணக்கு போலாம். 13வது கணக்கு. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்ந்துகிறது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தொகையை வந்து நம்ம Pன்னு வச்சுக்கிடுவோம். அது வந்து தனிவட்டி விதத்துல 2 வருஷத்துல 6200ஆவும் 3 வருஷத்துல 6800ஆவும் மாறுது. சோ 2 வருஷத்துல 2 ஆண்டுகளில் எவ்வளவாக மாறுது? 6200. 3 வருஷத்துல 6800. சோ ஒரு வருஷத்துல மாறுறது வந்து எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கூடுது? 600 ரூபாய் கூடுது. ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய் கூடுது. சோ அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு மாறி இருக்கும்? 600 × 2 1200. இதுக்குரிய வட்டி மட்டும் 1200. மொத்த தொகை 6200. அதோட வட்டி 2 வருஷத்துக்கு வந்து 1200. ஸோ 6200ல இருந்து 1200 கழிச்சிருவோம். 6200 மைனஸ் 1200 கழிச்சோம் அப்படின்னா அசல் நமக்கு கிடைச்சிரும். 2 வருஷத்துல தான் ஒரு அசல் இருக்கு.
அந்த அசல் வந்து 2 வருஷத்துல 6200. நம்ம ஒரு வருஷத்துக்குரிய வட்டி மட்டும் 600 கண்டுபிடிச்சோம். அப்ப 2 வருஷத்துக்குரிய வட்டி வந்து 1200 சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த 1200ல இருந்து இந்த 6200 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் அசல். சோ அதனாலதான் 1000 அசல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உயர்நிலையில் வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு. இங்க வந்து இப்ப நமக்கு வந்து அசல் கண்டுபிடிச்சிட்டோம். பி வந்து 5000 ரூபாய். என்ன அந்த 2 வருஷத்துக்குரிய வட்டி வீதமே நமக்கு தெரியும். P/100 வட்டி வீதம் வந்து அதாவது தனி வெட்டியே 1200 ரூபா தான். தனி வெட்டியே 1200 ரூபா. எண் வந்து 2 வருஷம். இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். பி வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் ஃபார்முலால. பி வந்து 5000, எண் வந்து 2 வருஷம், 6 தான் கண்டுபிடிக்க போறோம். டிவைடட் பை 100 எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 6000. வட்டி வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 1200. ஸோ 1 2 1 2 2ஆல் அடிச்சா 600, 50 இருக்கு, இங்கே ஒரு 50 இருக்கு, 5ஆல் அடிச்சோம் அப்படின்னா 12. ஸோ ஆர் வந்து 12%. ஆர் வந்து 12% அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட ஆன்சர். ஆர் வந்து 12% ஏல இருக்கு. ஸோ இந்த கணக்குக்கு வந்து ஏ தான் ஆன்சர். நம்ம இப்ப 14வது கணக்கு பார்க்கலாம். 14வது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 27000 ரூபாய் ஆனது ஏ மற்றும் பி இரு நபர்களுக்கு 15% வட்டி விதத்தில் 2 மற்றும் 4 வருடங்களுக்கு பிரித்தளிக்கப்படுகிறது எனில் இறுதியில் இருவரும் அளித்த கனிவட்டிகள் சமம் அப்படின்னா மொத்த வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 27000 ரூபாய் இருக்கு நம்மகிட்ட. 27000 ரூபாய் ஏ ஒருத்தவங்க பி ஒருத்தவங்க ரெண்டையும் பிரிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. 2 பேத்துக்கும் ஒருத்தர் வந்து 27000 ரூபாய் மொத்தமா வச்சிருக்க முடியாது, ஒருத்தரையும் சேர்த்து. அதனால ஒருத்தர் எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னா ஒருத்தர் எக்ஸ்னு வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து இந்த 27000 மைனஸ் எக்ஸ் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் 2 பேருமே வச்சிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதே மாதிரியே ஆன்சர் ஏ வந்து 27000 மைனஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஏகே போட்டுக்கிடலாம். P/100 ஃபார்முலா தான் 27000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எத்தனை சதவீதம் அப்படின்னா 15%. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா வருஷம் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு. இவர் வந்து 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் வந்து எக்ஸ் மட்டும்தான். அவர் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா அவர் 15% அப்படிதான். அவங்களுக்கு வந்து எவ்வளவு வருஷம் அப்படின்னா இறுதியில் 4 வருஷம் இவங்களுக்கு. வட்டி விதம் சமம், அதனாலதான் நம்ம ஈக்குவல் போட்டிருக்கோம். வட்டி விதம் சமம். இப்போ வந்து இதை எப்படி எழுதிக்கிடலாம், 27000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 30 சீக்குவல் டு இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 15 இன்ட்டு 4 வந்து 60 பை 100 வந்து அடிச்சு விட்டுலாம். இங்கே 100 இங்கே 100 அடிச்சிடும். ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 27 இன்ட்டு 3 வந்து 81, 4 சேவர் 1 2 3 4 சேவர் மைனஸ் 30 எக்ஸு, இங்கே வந்து 60 எக்ஸு. ஸோ 30 எக்ஸ் வந்து அங்கே கொண்டு போயிடுவோம். 81 1 2 3 4 சீக்குவல் டு 60 இன்ட்டு ப்ளஸ் 30 எக்ஸு 90 எக்ஸு. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி. இது அப்படியே 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 81 1 2 3 எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 9000. எக்ஸ் வந்து 9000. இன்னொரு மொத்தம் அப்படின்னா எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒருத்தர் வந்து 9000ஆகவும் இன்னொருத்தர் வந்து 18000. ஏன்னா 27000 தானே. ஸோ ஒருத்தர் வந்து 9000 வச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து 18000 வச்சிருப்பாங்க. நம்ம எக்ஸை வந்து 4% தான் நம்ம பிரதியிட்டோம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிடைக்கும் மொத்த வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15 இன்ட்டு 4 தான் இந்த 9000 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். 15 இன்ட்டு 4 அதில் வந்து 9000 1 2 3 இன்ட்டு 15 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 0 0 0 0. 15 இன்ட்டு 4 60 வரும். 9 54. ஸோ இங்கே வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 5400 ரூபா. மொதல் இதில் வந்து 5400 ரூபா கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்து ரெண்டாவதுல வந்து எவ்வளோன்னா 18000 ரூபா. 18000 ரூபா போட்டிருப்பாங்க. இன்ட்டு 18000 எத்தனை வருஷத்துக்கு கேட்டீங்கன்னா 15 இன்ட்டு 2 டிவைடட் பை 100
0 0 0 0 15 × 2 30 கிடைக்கும். 30 × 18 × 3 மூவட்டா 24க்கு 4 மிச்சம் 2 5 54 அப்படின்னா 5400. ஸோ நமக்கு வந்து ரெண்டுலேயுமே 5400 5400 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு மொத்த வட்டி தான் கேட்டிருக்காங்க. கிடைக்கும் மொத்த வட்டி வந்து 5400 5400 10800 தான் இந்த கணக்குக்கு ஆன்சர். நம்ம இப்ப 15வது கணக்கு பார்க்கலாம். 15வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ABCDEF என்ற 6 நண்பர்கள் மேற்கு பார்த்து அமர்ந்துள்ளனர். டி என்பவர் A மற்றும் C க்கு இடையே உள்ளனர். B என்பவர் C க்கு வலதுபுறத்திலும் F க்கு இடதுபுறத்திலும் உள்ளார். E என்பவர் வலது முனையில் கடைசியில் இல்லை எனில் வலதுபுறத்தில் கடைசியில் யார் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்காங்க. இது கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, எல்லாருமே மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்காங்க. ABCDEF A B C D E F எல்லாருமே மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்காங்க. இதுல வந்து D என்பவர் A மற்றும் C க்கு இடையே உள்ளனர். D என்பவர் D அப்படிங்கிறவர் ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்காரு. D என்பவர் A மற்றும் C க்கு இடையே உள்ளனர். B என்பவர் C க்கு வலதுபுறத்திலும், B அப்படிங்கிறவர் வந்து C க்கு வலதுபுறத்தில் இருக்காரு. B அப்படிங்கிறவர் வந்து சியோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கே தான் இருக்கும். B அப்படிங்கிறவர் வந்து சியோட வலதுபுறத்தில் இருக்காரு. B என்பவர் சியோட வலதுபுறம், சியோட வலதுபுறம் அப்படின்னா அந்த சைடு ரைட் சைடு வலதுபுறத்திலும், Fக்கு இடதுபுறத்திலும் உள்ளார். B என்பவர் Fக்கு வந்து இடதுபுறத்தில் இருக்காரு. Fக்கு இடதுபுறத்தில் உள்ளார், Fோட இடதுபுறத்தில் உள்ளார். E என்பவர் வலது முனையில் கடைசியில் இல்லை. E அப்படிங்கிறவர் வந்து லாஸ்ட் கிடையாது. வலது முனையில இங்க மேல இருக்கிறவர் வந்து E வந்து கிடையாது. அப்படின்னா அவர் வந்து கீழே தான் எங்கேயோ இருப்பாரு. அது எந்த இடம் நமக்கு தெரியல. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்கு மேலே இந்த இது ஒரு இது கண்டுபிடிச்சோம், இந்த இது ஒரு கண்டுபிடிச்சோம். E வந்து வலது முனையில லாஸ்ட் இல்ல. ஸோ அப்படின்னா அவர் கீழே தான் இருக்க போறாரு. அதனால இதுவும் கண்டுபிடிச்சோம். இப்ப இதுல வந்து C ஒரு இதுலயும் C இருக்கு, இதுலயும் C இருக்கு. அதனால இது சிக்கு மேலதான் இருக்க போறாங்க. ஆனா எஃப்க்கு இடதுபுறத்திலும் உள்ளார். E என்பவர் வலது முனையில் கடைசியில் இல்லை. E வந்து லாஸ்ட் கிடையாது. சியோட கேப்ல தான், சியோட கேப்ல இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அங்கதான் இந்த ஏயும் டி A D C இருக்காங்க. நமக்கு வந்து முதலே பார்த்தோம், சிக்கு மேலேயே தான் டி இருக்காரு. அதாவது சிக்கு வலதுபுறத்திலும், B அப்படிங்கிறவர் வந்து சிக்கு வலதுபுறத்திலும், சரி உள்ளது. டி என்பவர் A மற்றும் சிக்கு இடையே உள்ளார். டி இருக்காரு, ஏக்கும் சிக்கும் நடுவில் தான் டி இருக்காரு. அப்படின்னா இங்க சி இருக்காரு அப்படின்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் தான் டி இருக்காரு. ஏ இருக்கும், ஒன்று ஏ வந்து இங்கே தான் இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த டி இருப்பாங்க. அப்படின்னா இது எஃப் பி ஏ டி சி இந்த மாதிரி தான் இருக்கும். எஃப் தான் மேலே இருப்பாரு. இதுல இ வந்து நம்ம இந்த கேப்ல வந்து அவர் எங்கனாலும் இருக்கலாம். அது வந்து இ வந்து கரெக்டா சொல்லல. இ வந்து வலது முன்னில லாஸ்ட்ல மட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து வலதுபுறத்தில் கடைசியில் யார் உள்ளார்? வலது பக்கம் கடைசியில் யார் இருக்காங்க அப்படின்னா எஃப் தான் இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எஃப். எஃப் தான் இதுக்குரிய ஆன்சரு. அடுத்து 16வது கணக்கு பார்க்கலாம். 5 வருடங்களில் குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் அசலுக்கும் தனிவட்டிக்கும் இடையான விகிதம் 10:7 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 5 வருஷம் தனிவட்டி வீதம், அசலுக்கு தனிவட்டிக்கும் உள்ள விகிதம் வந்து 10:7 அப்படின்னு சொல்லி. தனிவட்டி வந்து அசலுக்கும் தனிவட்டிக்கும், அசல் வந்து விகிதம் கொடுத்துருக்கனால 10x, வட்டி வீதம் வந்து வட்டி வீதம் அது வந்து 7x. என்ன அசலுக்கும் தனிவட்டி, சாரி தனிவட்டி கொடுக்கல, அவங்க வந்து அசலுக்கும் தனிவட்டி தான் கொடுத்துருக்காங்க. அசலும் தனிவட்டியும். அசல் 10x இருக்கும், இது 7x இருக்கும். 5 வருஷம், எண் வந்து 5 வருஷம். அப்படின்னா ஆர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் PNR/100 ஃபார்முலா தான். தனிவட்டி வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 7x, பி வந்து 10x, எண் வந்து 5, ஆர் தான் நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100, எக்ஸும் கேன்சலு, 10ல் அடிச்சோம்னா 5, இங்கே அடித்தோம் அப்படின்னா இங்கே 2. ஸோ ஆர் வந்து 14%. ஆர் அங்கே மேலே போயிடும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 14%. ஆர் வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 14%. ஆன்சர் வந்து 14%. அடுத்து 17வது கணக்கு பார்க்கலாம்.
ABCDE என்ற 5 புத்தகங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. சி என்ற புத்தகமானது டிக்கு மேலே உள்ளது. ஏக்கு கீழே இ என்ற புத்தகம் உள்ளது. டி புத்தகமானது ஏக்கு மேலே உள்ளது. ஈக்கு கீழே பி உள்ளது எனில் கீழே எந்த புத்தகம் உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ABCD புக் இப்படி தான் இருக்கும். ABCDE மட்டும்தான் 5 புக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. சி என்ற புத்தகமானது டிக்கு மேலே உள்ளது. சி அப்படிங்கிற புக்கு வந்து டிக்கு மேல இருக்கு. ஏக்கு கீழே இ என்ற புத்தகம் உள்ளது. ஏக்கு கீழே இ என்ற புத்தகம் உள்ளது. டி புத்தகமானது ஏக்கு மேலே உள்ளது. டி அப்படிங்கிற புக்கு வந்து ஏக்கு மேலே உள்ளது. ஈக்கு கீழே பி உள்ளது. ஈக்கு கீழே பி இருக்கு. ஈக்கு கீழே பி இருக்கு. இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈக்கு கீழே பி உள்ளது. கீழே உள்ள புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்கு கீழே தான் அந்த பி இருக்கு. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிடலாம். சி போட்டுக்கிடுவோம். டிக்கு கீழே தான் ஏ இருக்கு. ஏக்கு கீழே இ இருக்கு. ஈக்கு கீழே பி இருக்கு. அவ்வளோதான், கணக்கே முடிஞ்சு. இப்படிதான் இருக்கு. மொத்தம் 4 ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. 4 ஹிண்டையுமே போட்டு பார்த்து நம்ம எடுத்து எழுதிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே உள்ள புத்தகம் எனில் பி உள்ளது எனில் கீழே எந்த புத்தகம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்கிற லாஸ்ட் வந்து இ தான், பி தான் லாஸ்ட் உள்ள புத்தகம். ஸோ ஆன்சர் வந்து பி. சி டி, டிக்கு கீழே தான் இந்த ஏ இருக்கு. ஆல்ரெடி ஏக்கு கீழே இ இருக்கு. ஈக்கு கீழே பி இருக்கு. ஸோ கீழே உள்ள புத்தகம் பி. ஆன்சர் வந்து பி. அடுத்து 18வது கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் 6 ஆண்டுகளுக்கும் 9 ஆண்டுகளுக்கும் கிடைக்கும் தனி வட்டிகளின் விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விகிதம் என்ன அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதே தான் PNR/100 இஸ்டு PNR/100. ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, எண்ணு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 6 வருஷம், இங்க வந்து எத்தனை வருஷம் அப்படின்னா 9 வருஷம். அவ்வளவுதான், மீதி எல்லாமே அடியாயிருக்கும். 6:9 கொடுத்துருக்காங்க. அது சுருக்கணும் அப்படின்னா 2:3. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ரேஷியோ வந்து 2:3 அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சரு. நம்ம இப்போ 19வது கணக்கு பார்க்கலாம். 1500க்கு 3 வருடங்களில் 2 வங்கிகளில் இருந்து கிடைக்கும் தனிவட்டிக்கான வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி விகிதங்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1500 ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்முலாவே PNR/100 தான். ஃபர்ஸ்ட் வந்து 1500 எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. வட்டி விகிதங்களுக்கு வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால R1 - R2 டிவைடட் பை 100 எவ்வளவு இருக்கு அப்படின்னா 13.50 ரூபா இருக்கு. இதை நம்ம அப்படியே கண்டுபிடிச்சா போதும் தான். இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். இங்கே வந்து 45 R1 - R2 is equal to 13.50ங்கிறத நம்ம 13.5னே வச்சுக்கிடலாம். ஸோ R1 - R2 is equal to 13.5 டிவைடட் பை 45ன்னு இருக்கும். நம்ம இதை மேலே 10ஆல் பெருக்கிக்கிடலாம். 135 வகுத்தல் 450ன்னு வரும். நம்ம இதை 9ஆல் அடி கொடுத்து பார்க்கலாம். 9ஆல் அடி கொடுத்தோம்னா 9 9 மிச்சம் 4 5 45. இது 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 45 50ன்னு இருக்கும். 15 டிவைடட் பை 50ன்னு இருக்கும். இது 5ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 3, இது 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 10, 3/10 3/10 இருக்கா, 0.3 இருக்கு. ஸோ கரெக்டு தான், 0.3%. இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 0.3%. அடுத்து 20ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனிவட்டியானது அசலின் 9/16 மடங்காக உள்ளது. மேலும் வட்டி வீதமும் காலமும் சமமெனில் காலம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து PNR/100 இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, பி வந்து கொடுக்கல, அசல்ல தனிவட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் வர தனிவட்டி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. தனிவட்டி வந்து அசல்ல 9/16 மடங்கு. பி இன்ட்டு 9/16 மடங்கு.
9/16 மடங்கு அப்படிங்கிறது வந்து பி வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த ரெண்டுமே சமம், எண்ணும் சமம், 6 சமம். நமக்கு வந்து எண் கேட்டிருக்கனால இது நம்ம டைரக்டா என் ஸ்கொயர்னு வச்சுக்கிடுவோம். டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கிடலாம். அடிச்சோம் அப்படின்னா பியும் கேன்சலு. இந்த என் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த 100 இங்கே கொண்டு வாங்க. 100 × 9 × டிவைடட் பை 16. இங்கே வந்து என் ஸ்கொயர்னு இருக்கும். ஸ்கொயர் இருக்கனால நம்ம ரூட் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 × 10 100, 3 9 4 16. ஸோ 30/4ன்னு சொல்லிட்டு இருக்கும். 30/4 அப்படிங்கிறது தான் எண்ணு. 30/4 ஆன்சர் இல்லை. 30/4 நம்ம போட்டு அடிச்சுக்கிடலாம். 30/4 7 4 28 மிச்சம் 2. ஸோ 7 2/4 இது அடித்தோம் அப்படின்னா 1/2. ஸோ 7 1/2 வருடம். ஆன்சர் வந்து 7 1/2 வருடம். டி ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 7 1/2 வருடம். நம்ம இப்போ 21வது கணக்கு பார்க்கலாம். 21 கணக்கில் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள தொகையில் 3 1 பங்கு 7% வட்டி விகிதத்திலும் 4 1 பங்கு 8% வட்டி விகிதத்திலும் மீதமுள்ள அனைத்தையும் 10% வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்கிறார். ஒரு ஆண்டு முடிவில் அவருக்கு தனி வெட்டியாக மொத்தம் 561 கிடைத்தது எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன எத்தனை பங்கும் அதை தனித்தனியாக பிரிச்சுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமாக இருக்க பங்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். முதல்ல வந்து 3 1 பங்கு எக்ஸ் அப்படின்னா எக்ஸில் 3ல் 1 பங்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4ல் 1 பங்கு x/4. இந்த ரெண்டையும் கூட்டிட்டு மீதி உள்ள பங்கு தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு மீதி உள்ளதை வந்து மொத்தமாக போட்டிருக்காரு அவரு. மீதி உள்ளது என்ன நமக்கு தெரியாது. இங்கே கிட்ட கூடல வந்து ஒன்றுன்னு வரணும். ஸோ நம்ம இந்த ரெண்டையும் கூட்டி 1லேருந்து கழிச்சுக்கிடலாம். நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 4x ப்ளஸ் இங்கே வந்து 3x இங்கே 3 12ன்னு இருக்கும். இங்கே தான் அந்த நம்பர் இருக்கும். ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அதை மைனஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம. அப்படின்னா இங்கே மைனஸில் வரப்போ எப்படி வரும் அப்படின்னா 7x மைனஸ் 12ன்னு இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்னே வச்சுக்குவோம். என்ன அப்படின்னா இங்கே 12x மைனஸ் 7x டிவைடட் பை 12. ஸோ 5x/12. ஸோ நமக்கு வந்து இன்னொரு இது வந்து 5x/12. இதுதான் அந்த 3 விகிதங்கள் நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த 3 விகிதங்கள் வச்சு தான் நம்ம கணக்கே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 1 பங்கு 7% வட்டி வீதம். 3 1 பங்கு x/3 வந்து 7%. 7% கூட்டல். அடுத்து எக்ஸில் 4% எத்தனை பங்குல கொடுக்குறாங்க அப்படின்னா 4 1 பங்கு 8% வட்டி வீதத்திலும் 8% வட்டி வீதத்திலும். அடுத்து மீதி எல்லாத்தையுமே அந்த 5x/12 வந்து 10% 10% கொடுக்குறாங்க. மொத்தமாக நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 500 மீதமுள்ளதுக்கு 521 ரூபா கிடைக்கிது. நமக்கு டோட்டலாக 561 ரூபா கிடைக்கிது. ஸோ நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே 7x/100 அங்கே 8x/300 இங்கே இருக்கும். இங்கே வந்து அந்த 4 கீழே வந்துடும். ஸோ அதனால் 400 கூட்டல் அந்த 5x × 10 டிவைடட் பை 12 வந்துடும். 12 போட்டோம் அப்படின்னா 1 2 1200 கூட்டல் 561. இந்த 1200 நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிடலாம். 1200 வரணும் அப்படின்னா இங்கே 4ஆல் பெருக்கணும். 4 28x கூட்டல் இங்கே 3 வரணும். 3 24x அங்கே 50xன்னு இருக்கும். 5 இதுதான் 561. இந்த எல்லாத்தையும் கூட்டுவோம். ஃபஸ்ட்டு 28 24 50 8 12க்கு 2 மிச்சம் 1 போட்டோம் அப்படின்னா 10ன்னு வரும். ஸோ 102. ஸோ இங்கே வந்து 102x டிவைடட் பை 1200 ஈக்குவல் டு 561 ரூபா கிடைக்கிது நமக்கு. இதை அப்படியே நம்ம எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கலாம். அங்கே திருப்பி வைக்கலாம். 561 × 1200 கீழே வந்து 102 இருக்கும். இங்கே 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 51. இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 600. இதையும் 51ஆல் அடிக்கலாம். ஓர் 51 51, இன்னொரு 51 இருக்கும்.
51 51. ஸோ நமக்கு 600 600 × 11 66 6600. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் ஆன்சர் வந்து 6600. பி தான் இந்த கணக்குக்குரிய ஆன்சர். அடுத்து 22வது கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 3 ஆண்டுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. வட்டி வீதத்தை 5% உயர்த்தும் போது ரூபாய் 600 கூடுதல் வட்டியாக கிடைக்கிறது எனில் அசல் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வட்டி விதத்தை வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு +5% கொடுக்குறப்போ வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 600 வந்து கூடுதலாக கிடைக்கிறது எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி மாடல் ஒரு சம்மு பார்த்தோம். அந்த 27,000 பார்த்தோம்ல, அந்த சம்மு மாதிரி தான். இதில் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% உயர்த்தினா 600 கூடுதலாக கிடைக்குது. ஸோ அந்த 600 அப்படிங்கிறது வித்தியாச கணக்குக்கு தான் நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பி இன்ட்டு என் வந்து 3 வருஷம் தான். நமக்கு வந்து இந்த R + 5% வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிடுவோம். மைனஸ் பி இன்ட்டு அதே 3% தான், எல்லாமே 3% தான். அந்த 6 ரெண்டாவது போட்டுக்கிடுவோம். இந்த உயர்த்தும் போது 600 கூடுதல் வட்டியாக அந்த ரெண்டே கழிக்கிறது தான் அந்த 600 கூடுதல் வட்டி. அதுதான் இந்த 600. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா 3p இன்ட்டு R + 5 / 100 மைனஸ் 3p இன்ட்டு R, அது மொத்தமாகவே இருக்கட்டும், 100 வந்து மொத்தமாகவே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 600 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு இந்த இங்கே வர்றப்ப இது எப்படி இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3PR + 3 15p மைனஸ் 3PR. நமக்கு அசல் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 600 இருக்கு, இந்த 2 0 அங்கிட்ட போயிடும். ஸோ 60,000 மாறிடும். இங்கே நமக்கு வந்து +3PR -3PR அடி ஆயிரும். இங்கே 15pன்னு இருக்கும். இங்கே ஆல்ரெடி 1 2 3 4 அந்த 15 கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 4ன்னு இருக்கும். ஸோ 4000 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 4000. அசல் வந்து நமக்கு வந்து 4000. 22வது ஆன்சர் வந்து 4000. அடுத்து 23வது கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் 5000ஐ 10 ஆண்டுகளுக்கு பின்வரும் முறையில் கடனாக வழங்கினார். முதல் 2 வருடங்களுக்கு 6% வட்டி விகிதத்திலும் 8% வட்டி தான் அடுத்த 2 வருடங்களுக்கும் 4 வருடங்களுக்கு மேல் 10% அந்த கணக்கு எனக்கு ஒன்னான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, வேற கணக்கு தான். 10 ஆண்டுகளுக்கு பின்வரும் முறையில் கடனாக வழங்கினார். முதல் 2 வருடங்களுக்கு 6%, 8%, அடுத்த 2 வருஷத்துக்கு இவங்களுக்கும் 4 வருடங்களுக்கு மேல் 10%-லும் வழங்கினார். ஃபர்ஸ்ட் வந்து 5000 வச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 5000 தான். 5000ஐ 10 ஆண்டுகளுக்கு பின்வரும் முறையில் கடனாக வழங்கினார். முதல் 2 வருஷத்துக்கு 6000. முதல் 2 வருஷத்துக்கு 6%. இதில் வந்து நமக்கு 5000, அந்த 100 நமக்கு இங்கே தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம மொத்தமாகவே கணக்கில் 5000 / 2 × 6%. 2 வருஷத்துக்கு முதல் 2 வருடங்களுக்கு 10 ஆண்டுகள் பின்வரும் முறையில், அதில் வந்து முதல் 2 வருடங்களுக்கு 6% வட்டி விதத்திலும் 8% வட்டி விதத்தில் அடுத்த 2 வருஷத்துக்கு 8%. 4 வருடங்களுக்கு மேல் 10%. 2 2 4 அடுத்தனா 6 வருஷம் மிச்சம் இருக்கா. 6% வந்து 10% வட்டி வீதத்திலும் வழங்கினார். 10 வருட முடிவில் அவர் பெற்ற தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 5000 / 100. ஈராரா 12, ஈரட்டா 16 கூட்டல் 60, 16 12 60 8 8 88ன்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து 1 2 3 / 100 × 88 1 2 1 2 நம்ம அடி கொடுத்தோம் அப்படின்னா 0. 88 × 5 88 × 5 ஐயட்டா 40க்கு 0 மிச்சம் 4 ஐயட்டா 40 44 ஒரு 0. ஸோ 4400. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து 4400. அடுத்து 24வது கணக்கு பார்க்கலாம். 24 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LMNOP என்ற 5 நபர்கள் ஒரு வட்ட வடிவ மேஜையில் மையத்தை விட்டு வெளியே பார்த்து அமர்ந்துள்ளனர்.
முதல் கணக்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டத்தோட மையத்தை பார்த்து அமர்ந்திருந்தாங்க. இதுல வந்து வட்டத்தோட மையத்தை விட்டு வெளியே பார்த்து அமர்ந்துருக்காங்க. எல்லின் வலதுபுறத்தில் உடனடியாக பி உள்ளார், பியின் வலதுபுறத்தில் இரண்டாவதாக எம் உள்ளார், பி மற்றும் எம்முக்கு இடையே என் அமர்ந்துள்ளார் எனில் எல்லின் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சர்க்கிள் போட்டுக்கிடலாம். அந்த சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்எம்என் ஓபி 5 நபர்கள் தான் வட்டவடிவ மேஜையில் மையத்தை விட்டு வெளியே பார்த்து அமர்ந்திருக்காங்க. எல்லோட வலதுபுறத்தில் உடனடியாக பி வெளியே பார்த்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைட்ல தான் இருந்திருப்பாங்க. எல்லின் வலதுபுறத்தில் உடனடியாக பி உள்ளார், பியோட வலதுபுறத்தில் இரண்டாவதாக எம் உள்ளார். இங்க ஒரு ஆளை விட்டுட்டு இரண்டாவதாக எம் இருக்காரு. பி மற்றும் எம்முக்கு இடையே, பிக்கும் எம்முக்கு இடையே தான் அந்த எண் இருக்காரு, அந்த நபர் இருக்காரு எனில் எல்லின் இடதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்திருப்பவர் யார்? நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. 4 எழுத்து இருக்கு, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. எல்லோட இடதுபுறத்துல கண்டிப்பா ஓ தான் இருப்பாரு. ஸோ ஆன்சர் வந்து ஓ. இதுக்கு ஆன்சர் வந்து ஓ. இது வந்து சிம்பிளானது தான், ஒன்றும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருமே வட்டத்தோட வெளியே பார்த்துருக்காங்க. எல்லோட வலதுபுறத்துல உடனடியாக பி இருக்காரு அப்படின்னா இங்க கேப்ல யாருமே கிடையாது, அதனால பி இருக்காரு. பியோட வலதுபுறத்துல ரெண்டாவது ஒரு ஆளை விட்டுட்டு ரெண்டாவது எம் இருக்காரு. பிக்கும் எம்முக்கும் கேப்ல என் இருக்காரு. என் நம்பர் சொல்லார் எனில் எல்லின் இடதுபுறத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லோட இடதுபுறத்துல கண்டிப்பா யார் இருப்பா? ஓ தான் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஓ தான் இதுக்கு ஆன்சர். நம்ம இப்ப 25 கணக்கு பார்க்கலாம். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வீடுகள் எம் கியூ ஒரே வரிசையில் அமைந்துள்ளன. என்னோட வலதுபுறத்துல உடனடியாக எம் இருக்காரு. கியூ என்பவர் ஓக்கு இடப்பக்கமாகவும் எம்முக்கு வலப்பக்கமாகவும் இருக்காங்க. பியோட வலதுபுறத்துல என் உள்ளார் எனில் இடதுபுறத்தில் இருந்து முதலில் உள்ள வீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கிடலாம். எம் என் ஓ பி கியூ அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எண்ணின் வலப்புறத்தில் உடனடியாக எம் இருக்கார். என்னோட வலப்பக்கத்துல உடனடியாக எம் இருக்காரு. கியூ என்பவர் ஓவிற்கு இடப்பக்கமாகவும் எம்மிற்கு வலப்புறமாகவும் உள்ளார். கியூ அப்படிங்கிறவர் வந்து ஓக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் எம்முக்கு வந்து வலப்பக்கமாகவும் இருக்காங்க. இது ஒரு இது எம்முக்கு வலப்பக்கமாகவும் உள்ளார். பியின் வலப்புறத்தில் எண் உள்ளார். பியோட வலது பக்கத்துல எண் இருக்காரு எனில் இடதுபுறத்திலிருந்து முதலில் உள்ள வீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க வந்து நமக்கு வந்து எண்ணு எம்முக்கு முன்னாடியே ஓவும் கியூவும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எண்ணுக்கு முன்னாடி பி இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி என். இதுல வந்து என்னோட வலப்புறத்துல உடனடியாகவே எம் இருக்காரு. ஸோ அதனால ஓவும் கியூவும் அதுக்கப்புறம் தான் வரும். கியூ ஓ எம் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடப்புறமாகவும் உள்ளார். பியின் வலதுபுறத்தில் எண் உள்ளார் எனில் இடதுபுறத்திலிருந்து முதலில் உள்ள வீடு வந்து பி தான். இடதுபுறத்தில் முதலில் உள்ள வீடு ஆன்சர் பி. இது ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வலதுபுறத்துல உடனடியாகவே எம் இருக்கார். இதுவே தப்பு தான், சாரி. ஆன்சர் பி கிடையாது. என்னோட வலதுபுறத்துல உடனடியாகவே பி இருக்கார். எம்மின் வலதுபுறத்தில் எண்ணின் வலதுபுறத்தில் உடனடியாகவே எம் உள்ளார். எண்ணுக்கு பக்கத்துல உடனடி இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து மாறவே மாறாது. ஸோ அப்போ எண்ணுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா இந்த பி மட்டும் தான் இருப்பாரு. நமக்கு ஆல்ரெடி எம்முக்கு முன்னாடி ஓவும் கியூவும் இருக்காங்க. அந்த ஓவும் கியூவும் வந்து இந்த சைட்ல இருக்கலாம். ஓ கியூ வந்து இந்த பக்கெட் இருக்கலாம். ஓவிற்கு இடப்பக்கமாகவும் கியூ என்பவர் ஓவிற்கு இடப்பக்கமாகவும் எம்மிற்கு வலப்பக்கமாகவும் கியூ அப்படிங்கிறவர் வந்து ஓவிற்கு இடப்பக்கமாகவும் எம்மிற்கு வலப்பக்கமாகவும் இருக்கலாம். ஓவிற்கு இடப்பக்கமாகவும் எம்மிற்கு வலப்பக்கமாகவும் இதுதான் கரெக்டான இது. சாரி, இதுதான் எல்லாமே பொருந்து பாருங்க. எண்ணின் வலப்புறத்தில் உடனடியாக எம் உள்ளார். எண்ணின் வலப்புறத்தில் உடனடியாக எம் உள்ளார். கியூ என்பவர் ஓவிற்கு இடப்பக்கமாகவும் கியூ அப்படிங்கிறவர் வந்து ஓவுக்கு இடப்பக்கமாகவும் எம்மிற்கு வலதுபுறமாகவும் கியூ என்பவர் ஓவுக்கு இடப்பக்கமாகவும் கியூ என்பவர் ஓவிற்கு இடது பக்கமாகவும் எம்மிற்கு கியூ என்பவர் ஓவிற்கு இடது பக்கமாகவும் எம்மிற்கு வலது பக்கமாகவும் உள்ளார். பியின் வலதுபுறத்தில் எண் உள்ளார். பியோட வலதுபுறத்துல எண் உள்ளார் எனில் இடதுபுறத்திலிருந்து முதலில் உள்ள வீடு பி. இதுதான் கரெக்டா இருக்கு. சாரி, பி தான் ஆன்சர் பி. ஸோ இப்போ நம்ம வந்து 25 கொஸ்டினுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த டெஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இது வந்து தனி வெட்டி இந்த இடமைப்பு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.